உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ ஒவ்வொருத்தரோட வேல்யூவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கலாம். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை அவங்க வேல்யூ பண்ணுறாங்களா, நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா, நம்மளை உயர்வாக நினைக்கிறாங்களா அப்படின்ற எண்ணங்கள் தான் நம்ம மனசை சூழ்ந்துட்டே இருக்குது. எனக்கான வேல்யூ இதுதான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் உங்களை பற்றின உயர்வான எண்ணங்களும் உயர்வான மதிப்பு மிகுந்த அந்த தாட்டும் தான் உங்களை எப்போவுமே உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்லும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வேல்யூவை மற்றவங்க மனசில் பதிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நம்ம வேல்யூ தான் என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதற்கான ஒரு அழகான குட்டி ஸ்டோரி தான் இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ யூ ஆர் மை சூப்பர் 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 ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். நண்பா நண்பி, உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு? கண்டிப்பாக சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்குது. இல்லை நண்பா, கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சோகமாக இருக்கக்கூடிய நம்ம நண்பா நண்பிகளுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். எல்லாமே சரியாகும், எதுவும் சரியாகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற தாட் ப்ராசஸோட நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஆல்ரைட், நம்ம இந்த அளவுக்கு நிறைய எபிசோட்ஸ் பண்ணி ரொம்ப தூரம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ உங்களுடைய மதிப்பு என்னுடைய மதிப்பும் கூட. ஸோ ரொம்ப 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 நான் சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் நீங்கள் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அது மட்டும்தான் நம்மளை நிறைய மனிதர்கள்கிட்ட ரீச் அடைய செய்யும். இதனால் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு உங்களுக்குள்ள தோணலாம். நிறைய பணம் சம்பாதிக்கிறியோ அப்படின்னு யோசிக்காதீங்க. முழுக்க முழுக்க இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கனவும் அதுதான். ஸோ நம்மளுக்கு ஆன வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய ப்ரொஃபஷன் வேறு, ஆனால் என்னுடைய பேஷன் நிறைய மனிதர்கள்கிட்ட நான் போய் பேசணும். என்னுடைய பேச்சினால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும். இந்த ஒரு சின்ன ஆசை தான் எனக்குள்ளே இருக்குது. ஸோ நல்ல ஸ்பீக்கராக வளரணும் அப்படின்றது தான். அதற்கான முயற்சியும் அதற்கான ஒரு வேட்கையும் தான் இந்த ஒரு பாட்காஸ்ட்டு. ஸோ இதை தவிர நான் ஒரு ஸ்பீக்கரும் கூட. www.rjmanospeaker.com இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா என்னை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறையா டெக்னிக்கல் ஸ்பீக்கிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறையா காலேஜஸில் ஸ்பீக் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே லோக்கல் கம்யூனிட்டியில் எல்லா இடங்களையும் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் காலேஜஸ்க்கு ஏதாவது மோட்டிவேஷனல் செஷன் இல்லை சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்கலாக ஏதாவது செஷன் வேணுனாலும் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், அது மட்டும் இல்லாமல் RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் போக போக நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு அதில் கொடுப்பதற்கான காத்துக்கிட்டு இருக்கேன், நிறைய நண்பர்கள் சேர்ந்த பின்னாடி. ஆல்ரைட், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் பேசியாச்சு. ஆனால் உங்ககிட்ட பேசும்போது மட்டும் டைமே போக மாட்டேதுங்க. அதனால தான் இப்படியே போயிடுது. ஆல்ரைட், நம்ம ஒரு 5-6 எபிசோடுக்கு அப்புறம் திருப்பி ஒரு குட்டி ஸ்டோரி எபிசோடை கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய குழந்தைகள், முக்கியமாக என்னோட குழந்தை கூட ஸோ குட்டி ஸ்டோரி கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கொடுத்தோடனே ஓகே நம்ம ஏன் அதை விட்டுட்டோம், நம்ம தொடர்ந்து கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு ஆசை தான். ஆல்ரைட், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த குட்டி ஸ்டோரி என்ன பண்ண போகுது, என்ன உங்களுக்கு தரப்போகுது அப்படின்றத குட்டி ஸ்டோரி எண்ணில் உங்களுக்கு நீங்களே கற்றுக்க போகிறீங்க. பார்க்கலாமா? ஸோ ஒருத்தர் ஒரு ஊரில் இருந்திருக்கிறாரு. எல்லா கதையுமே ஒருவர் ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில் இருக்கிறாரு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய ஹீரோவும்
இந்த கதையில் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப நாளாக ஒரு டவுட் அவர் மனசில், எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும், எப்படியாவது என்னுடைய மதிப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சே ஆகணும். நம்மளை மாதிரி எனக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம மற்றவங்ககிட்ட கேட்குறோம்ல, அதே மாதிரி ஸோ என்னுடைய மதிப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னு அவருக்கு ஆசை இருந்திருக்கு. ஓகே, அதை யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னு யோசிச்சா ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் யாரையும் நம்ப மாட்டேன், நான் கடவுள்கிட்ட போய் கேட்க போகிறேன். கடவுள் எனக்கு என்ன தர்றாரு, எப்படி சொல்கிறாரு, அதை பொறுத்து என்னுடைய மதிப்பை நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி அவரை புரிஞ்சுக்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி ஒரு கடுமையான தவம் இருக்கிறாரு. கடவுளே என் முன்னாடி தோன்றிரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல வருடங்கள் அவர் ஒரு விரதமும் ஒரு ஃபாஸ்டிங்கும் தவமும் இருக்கிறாரு. ஸோ கடைசியில் கடவுள் அவர் முன்னாடி தோன்றுறாரு. மனிதனே, நான் தான் உன் கடவுள், உன்னுடைய பிரச்சனை தான் என்ன, ஏன் என்னையவே தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடி கடவுளை பார்த்தியாச்சு, கடவுளே மிகப்பெரிய நன்றி என் முன்னாடி தோணுனதுக்கு. ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, அதை நீங்கள் சொன்ன பின்னாடி நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கேளுப்பா, என்னதான் உன்னோட பிரச்சனை அப்படின்னு கடவுள் கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ மனிதன் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையோட மதிப்பு தான் என்ன, எனக்கு என்ன மதிப்பு இருக்குது, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்கு இங்கே இருக்கேன், எனக்கு எந்த மதிப்பும் இல்லாத மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி அவர் கேள்வியை கேட்குறாரு. கடவுள் நல்லா சிரிச்சிட்டு, ஓ அதுதான் உன்னோட கேள்வியா, ஓகே. அப்போது கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு சிகப்பு கல் பக்கத்துக்கு நல்லா பலன்னு தக்கன்னு மின்னுது. அந்த கல்லை கொடுத்துட்டு போய் இதோட மதிப்பை தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், இதை யாருக்கிட்டையும் நீ விற்கவே கூடாது, மற்றபடி நீ இந்த கல்லை போயிட்டு யார்கிட்டனாலும் இதோட மதிப்பு என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஒரு ஆரஞ்சு பழ கடையில் போய் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகிட்ட காண்பிக்கிறாரு. உடனே அந்த வியாபாரி, என்னப்பா என்ன வேணும்னு கேட்குறாரு. ஐயா, இந்த கல்லை பாருங்கள், இந்த கல்லை பார்த்துட்டு இதோட மதிப்பு என்னன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஹா, நமக்கு ஒரு ஆள் சிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு பழக்கடைக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கல்லுக்கு பதிலாக 1 டஜன் ஆரஞ்சு பழம் நான் கொடுக்குறேன், நீ அந்த கல்லை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயோ, இதை நான் விற்கலாம் வரலைங்கய்யா, இதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க தான் ஆசைப்பட்டேன், நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக ஒரு கூட ஆரஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நகர்றாரு. அப்படியே மூவ் ஆகிட்டு அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரிகிட்ட போய் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வேணா உனக்கு 1 மூட்டை உருளைக்கிழங்கு தர்றேன், அந்த கல்லை கொடுத்துட்றியா அப்படின்னு சாதுரியமாக கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐயோயோயோ, நான் விற்க முடியாதுங்க, விற்கிறதுக்காக நான் வரல, ஆனால் அதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு நம்ம ஏன் நகை கடைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நகை கடையில் போயிட்டு அவர் காமிக்கிறாரு. ஐயா, இதை வச்சுட்டு இதை நீங்கள் எவ்வளோ மதிப்புன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவருக்கு பயங்கர ஆசை, ஆஹா நம்ம இதை இப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 பொற்காசுகள் அவருக்கு தருவதாக சொல்கிறாரு. ஆனால் அவர் இதை நான் விற்கிறதுக்காக வரல, இதோட மதிப்பை தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தப்பிச்சு ஓடி போய் ஒரு ஆபரணம், அதாவது பெரிய ரொம்ப காஸ்ட்லியான ஆபரணங்கள் பண்ணக்கூடிய ஒரு பொற்கொள்ளர்கிட்ட போயிட்டு அவர் திருப்பி போகிறாரு. அவர்கிட்ட போய் அந்த மதிப்பை தெரியப்படுத்துகிறாரு. ஏன்னா அவங்களாம் அந்த சோதித்து சொல்லுவாங்கள்ல, இது ரியலாகவே டைமண்டா இல்லை இது என்ன வைடூரியமா அப்படின்ற மாதிரி. உடனே அந்த கல்லை வாங்கி ரொம்ப நேரம் ஊற்று பார்த்துட்டு அதை தேய்ச்சி பார்த்து கடைசியில் கேட்குறாரு, எப்பா இந்த மாணிக்கக்கல்லை உனக்கு யாருப்பா கொடுத்தது, எங்கப்பா உனக்கு கிடைச்சது, இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கல்லுக்கான விலையை இந்த உலகத்தில் யாராலையும் தர முடியாது, ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் விற்றா கூட இந்த கல்லோட விலை மதிப்புக்கு ஈக்குவலாக வரவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரொம்ப குழப்பம் அடைஞ்சிட்டாரு. என்னடா அது, ஆரஞ்சு பழக்காரக்காரன் ஒரு கூட தரேன்னு சொன்னேன்,
ஒரு உருளைக்கிழங்கு கடைக்காரே அவன் ஒரு மூடதரைன்னு சொன்னான். அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டையாக போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்களே, ரொம்ப குழப்பமாக இருக்கே. சரி, ஓகே, நம்ம கடவுள்கிட்டயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி திருப்பி போகிறாரு. ஐயா கடவுளே திருப்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கடவுள்கிட்டே கேட்குறாரு, இந்த மாதிரி தான் போனேன், இவன் இப்படி சொல்கிறான், அவன் அப்படி சொல்கிறான், இப்படி சொல்கிறான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க, கடவுளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, பார்த்தியாப்பா, ஒரே கல்லுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கடைசியாக அந்த கல்லோட மதிப்பு, அந்த உண்மையான மதிப்பு யாருக்கு புரியுது? சொன்னவர் யார்? ஒரே ஒருத்தர், அந்த ஆபரணம் செக் பண்ணுறவர். அதே போல தான் உன்னோட மதிப்பை ஒவ்வொருத்தரும் அதை குறைவாக மதிப்பிட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் கவலைப்படவே கூடாது. உன்னோட உண்மையான மதிப்பை யார் அறிகிறாங்களோ தெரிகிறாங்களோ அவங்கக்கிட்ட நீ இருக்கணும். அவங்கள சுற்றின ஒரு பாசிட்டிவான மனநிலையில் நீ இருக்கும் பொழுது உன்னோட மதிப்பை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட மதிப்பும் பல மடங்கு உயரும். அதனால் எப்பயுமே மனம் தளராமல் நல்ல மனிதர்கள்கிட்ட உன்னோட மதிப்பை அறிந்து உன் கூட தொடர்ந்து வாழக்கூடியவர்கள்கிட்ட நல்ல வாழ்க்கையை வாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, வேறு ஏதாவது கேள்வி இருக்கான்னு. அதற்கு அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு புரிஞ்சதுயா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாரு. கடவுள் மறைகிறாரு. உங்களுக்கு இந்த கதையிலேருந்து என்ன புரியுது? எனக்கு என்ன ரொம்ப புரிஞ்சதுன்னா, நம்ம நிறைய இடங்களில் மற்றவங்க கிட்ட மதிப்பை தேடுவோம். நம்மளை இவன் மதிக்க மாட்டான், அவன் மதிக்க மாட்டான்னு சல்லித்தனமான சின்னத்தனமான மனிதர்கள்கிட்ட நம்ம தேடக்கூடாதுங்க. ஸோ நம்மளோட மதிப்பை தெரிஞ்சு நம்ம நல்ல வெல்விஷர்ஸ் எப்பயுமே நம்மளை கீழே தள்ள மாட்டாங்க. ஸோ நம்ம மதிப்பை எப்பயுமே உயர்வாக எண்ணுவாங்க. முக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கவங்க ரொம்ப பாசிட்டிவான மனநிலையும் நம்மளை மதிக்கக்கூடியவர்கள்கிட்டையும் நம்ம மதிப்பை தெரிஞ்சவர்கள்கிட்டையும் தொடரும்போது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம் மதிப்பை அறிந்தவர்களில் முதல் நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான், நான் தான். நம்ம மதிப்பு என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை தவிர நம்மளை நல்லா மதித்து நம்ம மதிப்பை தெரிஞ்சவங்க நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே தொடருவாங்க. அதனால் இவன் அப்படி பேசிட்டான், அவன் அப்படி பேசிட்டான், ஆஃபீஸில் எனக்கு கிடைச்சது கிடைக்கல, அவன் இந்த மாதிரி குறை சொல்லிட்டான், இல்லை என்ன பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பேசிட்டான், என் நண்பன் அப்படி பேசிட்டான் அப்படின்னு முழுக்க அடுத்தவர்கள் கையில் நம் மதிப்பை கொடுத்து விட்டு நம் மதிப்பை இழப்பது போல் வாழ்க்கையை பார்ப்பது மிகப்பெரிய தப்பு அப்படின்றத நம்ம மனசளவில் புரிஞ்சுக்கணும். உங்கள் மதிப்பு உங்ககிட்டையும் உங்களை நேசிக்கிற உங்கள் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டையும் தாங்க இருக்குது அப்படின்றத எவ்வளோ அழகான ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தானே? ஸோ உங்கள் மதிப்பு என்னென்னு எனக்கு தெரியுங்க. ஏன்னா உங்கள் மதிப்பு எல்லாமே விலை உயர்ந்தது, விலை மதிக்கத்தக்க, அதாவது விலை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரீசியஸ் தாங்க நீங்கள் எல்லாருமே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் போனோம், நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்களோட நிறைய மனிதர்கள் இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சி ஒரு பாட்காஸ்ட்டை, ஒரு செல்ஃப் ஹெல்ப் பாட்காஸ்ட்டை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தப்பயே உங்களுடைய மதிப்பு 0லேருந்து 100 ஏறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். விலை மதிக்க முடியாத மணிமுத்துக்கள் தான் நீங்கள் எல்லாரும். உங்களுடைய வாழ்க்கை சிறந்த சூப்பராக செம்மையாக இருக்கும் அப்படின்ற சந்தேகமே கிடையாது. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா நண்பி. இந்த கதை எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோடில் என்ன பேசலாம் அப்படின்ற டாப்பிக்கும் உங்களுக்கு ஏதாவது தோணுது, இல்லை ஏன் கூட நீங்கள் பேசணும் அப்படின்னாலும் RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் லைவ் அப்டேட் உங்களுக்கு நான் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஒரு செக்மெண்ட்டில் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ Mano. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிருங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிளில் இல்லை ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணி உங்கள் 5 ரேட்டிங்ஸ் திறந்து கொடுத்துட்டே இருங்க. அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மனிதர்கள்கிட்ட ரீச் பண்ணுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வாரத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒன்ஸ் அகைன் RJ Mano. நீங்கள் கேட்குறீங்க த RJ Mano, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்
பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் மன்னா. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக செம்மையாக சூப்பராக கண்டிப்பாக அமையும் நண்பா நண்பி. டேக் கேர். பாய் பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.